உலகத்திலேயே முதலாக நாங்கள் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை வந்து எவ்வாறு அளப்பதுன்னா மெஷர் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சோம். அதுதான் வந்து எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தியரி, மனப்பதிசார் அறிவுங்கிற ஒரு கோட்பாடு. இதை வச்சுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கண்டறிய முடியும். உதாரணமா நீங்க இருக்கீங்க, உங்க ஃபேமிலி இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க ஃபேமிலியை 4 வரையில மெஷர் பண்ணலாம். இந்த உலகம் அளவீடு அடிப்படையில் தான் நடந்துட்டு இருக்கு. 1896 வந்து மாணவர்களுடைய கற்றல் திறன் குறைஞ்சு வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. 1896. இப்ப கடைசியா உலக சுகாதார நிறுவனம் சொல்றது என்ன தெரியுமா? 2022 வரைக்கும் மாணவர்களுடைய கற்றல் திறன் பிரச்சனை அதிக பிரச்சனைகள் உடையதாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த நாங்கள் மட்டுமே உலகத்திலேயே முதலாக மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நீங்க படிக்கிறது வந்து அகாடமிக் லேர்னிங், ஆனா இதே நிறுவனத்தில் வேலை செய்யறதுக்கு வந்து பிசினஸ் லேர்னிங், கார்ப்பரேட் லேர்னிங், இப்படி நிறைய கற்றல் இருக்குது. அதுல வந்து அகாடமிக் சைடு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடித்தோம்னா அதை மாற்றுவதற்கு உலகத்திலேயே முதலாக லேர்னிங் கிளினிக், எங்களுடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சார்பாக லேர்னிங் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி அதுல நிறைய ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களால கேட்க முடியுது, பதில் சொல்ல முடியல, அல்லது மனசுல பதில் இருக்குது சொல்ல முடியல, அது எப்படி சொல்லணும்னா அந்த தடிஸ்வால் எட்டிக்கு சொல்லக்கூடிய அந்த சபை நாகரிகம் பற்றி சொல்ல தெரியணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் உனக்கு அதிக மதிப்பீடு எடுக்க முடியல கேட்டா நீ என்ன பதில் சொல்லுங்க? அப்ப எதுவுமே தெரியல. இதே மாதிரி கேள்வி, ஏன் உன்னால பொருளாதாரத்தில் முன்னேற முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உனக்கு என்னால முடியல, ஏன் முடியலன்னு கேட்டுட்டு அதற்கு பதில் கிடையாது. பதில் வேறு, வழி வேறு. அந்த வழியை வந்து தெரிஞ்சுட்டா செய்ய முடியாது. செயல்படுத்தும் வழின்னு ஒண்ணு இருக்கு. அதை தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால முன்னேற முடியும். இன்னைக்கு வந்து +2 லெவல்ல வந்து எக்ஸாம் வந்து 8 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனா 8 லட்சம் பேருக்கு வந்து யாருக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னா யாருக்கு கற்றல் திறன், அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தும் திறன், தன்னை திருத்திக் கொள்ளும் திறன் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான். இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியில் கணக்குனா 2% மனிதர்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு வந்து திறனை அதிகப்படுத்தக்கூடிய, திறனை மேம்படுத்தக்கூடிய சரியான உளவியல் வழிகாட்டல் கிடைச்சிருக்கு சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆனா எதுவுமே தெரியாது. ஏன் படிக்க முடியல என்ன சொல்வீங்க? எனக்கு மூலப்பாடமே ஆகுன்னு சொல்வீங்களா? எனக்கு மூளைக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்வீங்களா? அதிகப்படியான பேருக்கு ஒரு வார்த்தையை தவிர எதுவுமே தெரியாது. என்ன சொல்றாங்க? எனக்கு மனப்பாடம் ஆகலைங்க. அப்ப கண்ணு தெரியல, கண்டாக்கிட்ட போறோம். மனசு வந்து பாடம் பண்ண முடியல அல்லது அதை புரிஞ்சுக்க முடியலன்னா ஏன் வந்து அந்த உளவியல் சார்ந்தவர்களை அணுகணும் நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதனுடைய கல்வி தரம், உன்னுடைய மார்க்குங்கிறது அதுதான் வேல்யூ. செகண்ட் உன்னுடைய பொருளாதார தரம் அல்லது குடும்பத்தினுடைய பொருளாதார தரம், இது 2வது அளவுகோல். 3வது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து. 4வது ஹெல்த். பல பேருக்கு வந்து உடல்நீதியில் பிரச்சனை இருக்காது, ஆனா எல்லா விதமான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மாத்திரக்கு தான் மைண்ட் செட் நாலேஜ் கண்டுபிடிச்சோம்.